கைகளில் தழுவும் கால எந்திரம். இந்த கால எந்திரம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை, அது நிஜமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா கால எந்திரம் குறித்தான சினிமா நிறைய வருது. உலக சினிமா, தமிழ் சினிமாலாம் பார்க்கும்போது கால எந்திரம்னா என்ன அப்படின்றப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் கற்பனையான ஒரு கால எந்திரம் நிஜமாக இருக்கணும் அப்படின்னா அது புத்தகத்தால் மட்டும்தான் முடியும். திரைப்படத்தில் பார்க்குற டைம் மிஷின் கால எந்திரம்னு பார்க்குறதுல கூட நமது கற்பனை, நம்மளோட விஷயம் அதில் கிடையாது. அந்த படத்தோட இயக்குனர், அந்த படத்தோட திரைக்கதை ஆசிரியர், அவங்க என்ன வடிவமைக்கிறாங்களோ அதுக்குள்ளே தான் நம்ம பயணிப்போம். அது வரையறுக்கப்பட்டது, முடிவான ஒன்று. அது நம்ம கற்பனைக்கு இடம் கிடையாது. அடுத்தவர் கற்பனையை பார்த்து நாம் கொண்டாடுகிற மனநிலை தான் அது. ஆனால் புத்தகம் அப்படி கிடையாது. ஒரு புத்தகத்தில் நீங்கள் படிக்கிற கவிதையோ அல்லது கதையோ அரசியல் கட்டுரையோ எதுவாக இருந்தாலும் அந்த புத்தகம் சொல்லுகிற விஷயத்தோடு நமக்கு ஒரு விஷுவல், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது பார்த்தீங்களா? அது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எழுத்தாளனுக்கு அவர் எழுதும் போது என்ன கிடைக்குதோ அதுபோல் அது படிக்கிற வாசகருக்கும் கிடைக்கும். அப்போ நிஜமான கற்பனை அல்லாத நிஜமான ஒரு கால எந்திரம்னு சொன்னால் அது புத்தகம்தான். இப்போ இந்த கால எந்திரத்தில் ஏறி நம்ம கொஞ்சம் பின்னால் போவோம். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னோட தாய்மொழியே பெரும்பான்மையாக எழுத படிக்க தெரியாத தமிழ் சமூகத்தில் இன்னைக்கு இந்தியாவிலே மிக அதிகமான புத்தக திருவிழா, புத்தக காட்சி நடத்த சமூகமாக மாறியதின் ரகசியம் இருக்குல்ல, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கால எந்திரத்துக்கு போய் தான் ஆகணும். பின்னால் நான் சொல்றது மிக இல்லை, இந்த தேனி மாவட்டத்திலே தெரிஞ்சிருக்கோம். இங்கே படித்து வந்திருக்கிற பல பேருக்கு நம்ம தோழர் பாஸ்கர் சத்தியெல்லாம் எழுத்தாளர், அவர் நிறைய இந்த மண்ணை சார்ந்து எழுதினவர், அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட கதைகள்லேயும் அது வந்திருக்குது. நிறைய கதாபாத்திரங்கள், படித்த குடும்பத்தின் கதாபாத்திரம் போட்டோம்னா இன்றைய தலைமுறையில் கூட அவங்க அப்பா படித்ததெல்லாம் இருக்கிறது இல்லை, முன்னாள் தலைவர் படித்தவர்களாக இருக்கிறது இல்லைன்னும் போது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலே மிக அதிகமான புத்தக காட்சி நடத்துகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறி இருக்குல்ல, இதற்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை குறித்து நான் பேச போகிறேன். ஒரு கால எந்திரத்தை எழுதி என்னோட பள்ளி பருவத்துக்கு நான் போகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 16ஆம் வகுப்பில் பள்ளிக்கூட ஆசிரியர் வரலாறு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடத்திக்கிட்டு இருக்கும்போது பண்டைய இந்தியாவில் இருந்த சட்டங்கள் குறித்து பேசுகிறாங்க. அதில் ஒரு சட்டம் குறிப்பிட்ட சமூக மக்கள் மேன்மையானவர்களாக இருக்கிறாங்க, பிறக்கும் போது உயர்வாக இருக்கிறார்கள்னு இந்திய சட்டத்திலே சொல்லுது. அந்த பண்டைய சட்டத்தில் அந்த மக்கள் கொலை குற்றம் செய்து விட்டாலே அதிகபட்ச தண்டனையாக அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் மொட்டை அடிக்கிறது தான் தண்டனை. இதான் கிளாஸில் இந்த டீச்சர் நடத்துகிறாங்க. அப்போ ஒரு பையன் சந்தேகம் கேட்குறான், டீச்சர், ஒருத்தர் கொலை பண்ணிட்டாலே அவருக்கு அதிகபட்சமான தண்டனை மொட்டை அடிக்கிறது தான்னா வழுக்கு மண்டியாக இருந்தால் என்ன டீச்சர் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறான் பையன். இந்த கேள்வி கேட்ட உடனே டீச்சரால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அந்த பதில் டீச்சர் கிட்ட இல்லை, அந்த சட்டத்திலே இல்லை. ஆனால் அந்த பையன் ஒன்றும் பெரிய புத்திசாலியான பையன்லாம் கிடையாது. கிளாஸில் ரொம்ப குறைவான மார்க் எடுத்துக்கிற ஒரு மக்கு பையன். ஒரு மக்கு பையனின் கேள்விக்கு கூட பண்டைய கால சட்டத்தில் சரியான பதில் சொல்ல முடியாத போது நவீன ஆசிரியரும் திக்குமுக்காடுறாங்க. கிளாஸே கும்மாளம் போட்டு சிரிக்குது. அப்படி டீச்சரை பார்த்து கேள்வி கேட்ட மக்கு பையன் வேற யாரும் இல்லை, அது நான் தான். அதற்கு பின்னால் அந்த டீச்சர் இன்னொரு சட்டத்தை விளக்குறாங்க. கொலை குற்றம் செய்தவருக்கு அதிகபட்ச தண்டனையே மொட்டை அடிக்கிறது தான் அவர் பிறப்பால் உயர்ந்தவராக இருந்தார். மாறாக ஒரு குற்றமே செய்யாமல் இருந்த போதும் ஒருவருக்கான தண்டனை என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தலையை வெட்டுற தண்டனை. அது என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த தப்பும் பண்ணல, அவர் என்ன படிக்கிறார். நீங்கள் பழைய புராண வேத காலத்தில் குறியீடுகள் பார்த்தீங்கன்னா தவம் அதெல்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தவம்னா இந்த தவம் இருக்குது, அது ஒரு கல்வியின் குறியீடு. அப்போ தவம் அப்படிங்கிற ஒரு உயர் கல்வி, நீங்கள் படிக்கிற ஐஐடி மாதிரி அல்லது மருத்துவம் மாதிரி ஒரு உயர் கல்வி, அந்த கல்வியை குறிப்பிட்டவங்க மட்டும் தான் செய்யணும். அந்த தவத்தை அவங்க தான் செய்யணும், மற்றவங்க செய்யக்கூடாது. குறிப்பாக படிப்பதற்கே அனுமதி இல்லாதவர்கள் அதை செய்தால் கடுமையான தண்டனைங்கிறது இந்த சட்டத்தில் இருக்குது. அதில் என்ன ஆகுது, ஒரு அப்பாவி அவன் தனித்திறமையால் அவன் என்ன பண்ணுறான், காட்டில் போய் நின்று உயர்கல்வியாக இருக்க அந்த தவத்தை பண்ணிட்டான். அந்த தவத்தை பண்ணதுனால அவன் எந்த குற்றமும் பண்ணலை. அந்த தவத்தை பண்ணதுனால என்ன ஆகுது, அவனுக்கு மரண தண்டனை அவன் தலை வெட்டப்படுது. டீச்சர் சொல்கிறாங்க அவன் பேர் சம்புகன் அப்படின்னு. அப்போ ஒப்பிட்டு பாருங்க, ஒரு சமூகத்தில் கொலை செய்தவர்களுக்கு தண்டனையே இல்லை, முடிய வெட்டுறது மட்டும்தான். இன்னொரு பக்கத்தில் குற்றவாளி இல்லை, படிக்கிறது ஒரு குற்றம். நம்ம சமூகத்தில் தெரிஞ்சீங்க, நம்ம சமூகத்தில் குற்றம் என்பது கொலை செய்வது குற்றம் அல்ல, மாறாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் படிப்பது ஒரு மரண தண்டனை கூட குற்றமாக இருக்கிற சமூகத்தில் தான் நாம் இருந்தோம். அப்படி ஒரு சமூக அமைப்பில் கல்வி எப்போ
நம்ம காலயந்திரத்திலேயும் இதிகாச புராண காலத்துலேருந்து பேசுகிறேன். அப்படி ஒரு சமூகத்திலிருந்து தான் அப்படி வந்தோம். நீங்கள் மாறி வந்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் தமிழ் சமூகத்தில் சங்ககாலம் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக நம்ம பேசப்போம். சங்க காலத்தில் ரொம்ப சிறப்பாக சங்ககால வாழ்க்கை, தமிழர் வாழ்க்கை இதெல்லாம் குறித்து ரொம்ப சிறப்பெல்லாம் நம்ம பேசுகிறோம். ரொம்ப சிறப்பான சங்க காலத்தில் எல்லாம் நம்ம பேசுகிறோம். எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது அந்த சங்க காலத்தில். ஆனால் சங்க காலத்தின் சிறப்புகளை தமிழர் வாழ்வு ரொம்ப உயர்வாக வாழ்ந்துருக்கிறோம், சிறப்பாக இருந்திருக்கிறோம். அது குறித்தெல்லாம் சிறப்பெல்லாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் அந்த சங்க காலத்தில் ஒரு விவசாய கூலியோட ரோல் என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை. ஒரு கல்லுடைக்கிறோட ரோல் என்ன? கோயிலை பார்த்தா பிரம்மாண்டமான கோயில், உலகத்திலே இல்லாத கோயிலை நம்ம சிறப்பாக கட்டியிருக்கிறோம்னு அந்த பெருமையெல்லாம் மன்னருக்கு கொடுக்குறோம். ஆனால் அந்த கல் உடைச்சு தான் நம்ம நிறுத்திருப்பாங்க. கல் வசதியே இல்லாத, கிரேன் வசதியே இல்லாத, பாறையே இல்லாத பகுதியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோயில் பற்றி பிரமிக்கிறோம். ஆனால் அதற்கான தொழிலாளியாக இருந்து அந்த கல் உடைத்து அந்த கட்டடத்தில் அவ்வளோ பெரிய கல்லை மேன் பவர் வச்சு தான் ஏற்றிருக்கிறாங்கன்னா அவர்களை பற்றியான விஷயம் இருக்குன்னா அவர்களோட சங்க இலக்கியத்தில் அவரோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சிறப்பான விஷயமா இல்லை. இன்னைக்கும் அது மட்டும் இல்லை, அந்த சங்க இலக்கியத்தின் வடிவம் இருக்குல்ல, மொழி வடிவம், அந்த மொழி வடிவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான வாழ்வு, அதாவது மேன்மக்களின் வாழ்க்கை குறித்து மன்னர், தலைவன், தலைவி இவர்கள் வாழ்க்கை குறித்து ரொம்ப சிலாகிச்சு ரொம்ப சிறப்பான இலக்கிய நயத்தோடு சொல்லப்படுது. இன்னைக்கு நாம படிச்சிருக்கிறோம், பள்ளி படிப்பிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தமிழே படிச்சுட்டு இருக்க நம்ம கிட்ட ஒரு சங்ககால செய்யலை கொண்டு வந்து படிச்சு காமிச்சா நமக்கு நேரடியாக பொழிப்பறி புரியுமானா புரியாது. புரியாது என்பது மட்டும் இல்லை, தமிழ் தான் நம்ம படிக்கிறோம், தமிழ் எழுத்தாளர் வாரம் இருக்கிறோம். ஒரு சங்ககால செய்யலை கொடுத்து தடை இல்லாமல் பிழை இல்லாமல் நீங்கள் சரளமாக படிச்சிட முடியும்னா படிச்சிட முடியாது, உண்டாண்டியாது. அப்போ அது இறுக்கமான ஒரு இலக்கண முறை, இறுக்கமான இலக்கண முறை, அதுக்கு ஒரு பொழிப்புரை சொன்னாதான் தமிழே தான் படிக்கணும். நம்ம இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலத்தை நம்ம மேலோட்டமாக தான் நிறைய படிச்சிருக்கிறோம். தமிழ் வழியில் படித்து வந்தவங்க ஆங்கிலத்தை கூட தடை இல்லாமல் நம்மளால் வாசிச்சிட முடியும். எந்த ஒரு இலக்கியத்தை நீங்கள் எடுக்கலாலும் தடை இல்லாமல் படிச்சிட முடியும். அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் தமிழில் தான் பேசுகிறோம், தமிழில் தான் எழுதுகிறோம், தமிழில் தான் படிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் சங்ககால இலக்கியங்களில் ஒரு செய்யலை எடுத்துக்கிட்டு படிக்க சொன்னாலே நன்றாக படித்த ஒரு எழுத்தாளராக இருக்கிறவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை சரளமாக படிக்க முடியாது. அப்போ அதை படிக்கணும்னாலே அதுக்கு நீங்கள் தமிழை பிரத்யேகமாக படிக்கணும், புலவர் பட்டம் எடுக்கணும், அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிக்கும் போது தமிழை சிறப்பு பாடமாக எடுத்து படித்து அதற்குன்னு தனியாக பிடிச்சாதான் அதை படிக்க முடியும்னா ஏன் அவ்வளவு இறுக்கமான ஒரு கோட்டையாக எளிய மக்கள் உள்ளே போயிட முடியாத செட்டப்பாக அந்த மொழி கட்டமைக்க முடியும். அப்ப என்னாச்சு, சாமானிய மக்கள் அந்த இலக்கியத்தில் பங்கெடுக்க முடியாதுன்னு இல்லை, சாமானிய மக்களுக்கு அந்த இலக்கியம் புரியவே முடியாதுங்கிற ஒரு கட்டமைப்போடு தான் சங்க காலத்தில் செய்யுள் வடிவம் இருக்குது. இன்னைக்கே அப்படிதான் இருக்குதுன்னு சொன்னா படித்து பட்டம் பெற்று இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு பிற்பாடு கூட ஒரு சங்ககால செய்யுள் ஏதோ ஒரு செய்யுள் பக்தி இலக்கியமாக இருந்தால் கூட எடுத்து போட்டால் டக்குன்னு அதை புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு ஒரு பொழிப்புரை ஒருத்தர் சொல்லணும், அந்த பொழிப்புரைக்கு இன்னொருத்தர் பொழிப்புரை சொல்லுவார்னு சொல்லி இந்த இறுக்கமான ஒரு செட்டப் எதனால் இருந்ததுன்னா எளிய மக்களுக்கு உள்ள போயிடக்கூடாதுங்கிற கண்ணோட்டம் நமக்கு இல்லை. இப்போ இந்த சூழல்ல படிப்பது ஒரு குற்றமாக இருக்குது. அதற்கு பின்னால் வந்தீங்கன்னா எளிய மக்களுக்கான வாழ்வியல் அதில் இல்லை. வாழ்வியல் என்னாலும் கூட அந்த மக்களுக்கு அது விஷயம் புரியவே கூடாது, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற கட்டமைப்போடு தான் இருக்கிறோம். அப்போ நாம் எப்போ நாம் படித்தோம் அப்படின்னா வெள்ளைக்காரன் இங்கே வரான். வெள்ளைக்காரன் இங்கே வர்றது வெள்ளைக்காரன் எதுக்காக வந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெள்ளைக்காரன் வந்த பிறகு ஒரு கல்வி முறையை கொண்டு வரான். வெள்ளைக்காரன் ஒரு கல்வி முறையை கொண்டு வரான், மெக்காலே கல்வி சிஸ்டம் கொண்டு வரான். அந்த மெக்காலே கல்வி சிஸ்டம் தான் இங்கே என்ன பண்ணுதுன்னா கல்வியை ஜனநாயகமாக மாற்றுது. ஆனால் அவனோட நோக்கம் அது இல்லை. வெள்ளைக்காரன் நம்மளாம் படிக்கணும், பள்ளிக்கூடம் திறக்கணும், அதனால் படிக்கணுங்கிறதுக்காக அவன் கல்வி சிலபஸை உருவாக்கல, அவன் அதிகாரத்திற்காக வேலை செய்வதற்கு உருவாக்கினான். அவனுக்கு உருவாக்கினா அவன் எதிர்பார்க்காத இன்னொரு வடிவமாக முதலாளித்துவம் தொழிலாளர்கள் நலமாக இருக்கணும் என்பதற்காக முதலாளித்துவ சமூகம் இருக்கிறது இல்லை. மாறாக என்ன பண்ணணும்னா முதலாளித்துவம் தன்னை அறியாமல் அதை செய்யும் போது சமூகத்தில் ஒரு முற்போக்கு பார்த்ததை முதலாளித்துவம் வந்துடும். ஏன்னா ஒரு தொழிலாளியை விடவும் ஒரு பண்ணை அடிமையாக இருக்கிறவர் ரொம்ப கொடுமைக்காலில் உள்ளாவார். மாறாக அதிலிருந்து தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாருன்னு வச்சிங்களேன். இப்பயே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் பண்ணை அடிமையாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருப்பார். ஆனால் மில்லை பார்க்குற தொழிலாளி கௌரவமாக இருப்பார்ல, இந்த வித்தியாசம். அப்போ வெள்ளைக்காரன் இங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா முதலாளித்துவ அறிமுகமாகுது, அவனோட கல்வி முதலாளித்துவ கல்வி என்ன ஆகுது, இந்த சமூகத்தில் இறுக்கமாக இருக்கிற சூழல்ல இருந்து வேறு ஒரு கண்ணோட்ட தொழிலாளிங்கிற அந்தஸ்தை கொடுத்தது மாதிரி என்ன பண்ணுது, படிக்கிறதுக்கான சோர்ஸ் வருது. சிம்பிளாக சொல்லுவோம், வெள்ளைக்காரன் ரயில் விடுறோம். வெள்ளைக்காரன் ரயில் கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள ரயில் கொண்டு வந்து விட்டது என்பது நாமெல்லாம் பயணம் பண்ணுறதுக்கு ரயில் கொடுக்கல. அவன் எதற்காக ரயில் கொண்டு வந்தான்னா இந்த ஊரில் இருக்கிற கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு கூட்ஸில் ஏற்றி கொண்டு போய் ஹார்பரில் இறக்கி அங்கேருந்து லண்டனுக்கு கொண்டு போகிறது. அப்புறம் போக்குவரத்துக்கு ரயில் விட்டான். எதுக்காக ரயில் விட்டான்னா போக்குவரத்துக்கு அவங்க போயிட்டு வர்றதுக்காக ரயில் விட்டான்.
ஆனா அதற்காக தான் ரயில் கொடுத்தான். மாறாக இந்தியா போன்ற சாதி சமூக அமைப்பில் ரயிலோட பாத்திரம் எப்படி இருக்கு? பெரியார், அண்ணல் அம்பேத்கர் கண்ணோட்டத்தில் சமூக நீதி பேசுறவங்க ரயில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகர பாத்திரமா பார்க்குறோம். இதே ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்தில் மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த சாதி இந்த சாதி நீ அர்ச்சகராத்து தகுதி கிடையாதுன்னு சொல்கிற ஒரு சாதி நாங்கள் தான் சொல்லி இன்னொரு பக்கத்தில் ரோட்டில் வரக்கூடாது, அங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாதுங்கிற ஒரு சாதி செட்டப் இருக்குது. ஒரே மாதிரி உருவமாக இருப்பாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரோட உயர்வு. இந்த மாதிரி சமூக அமைப்பு தான் தமிழ் சமூகமாக இந்திய சமூகமாக இருக்குது. அப்போ இதுபோல் ஒரு ஊருக்குள் ஒருத்தரில் வரக்கூடாது, இன்னொரு இந்த பக்கம் போகக்கூடாது, ஏங்கிட்ட பேசக்கூடாது, நீ தள்ளி நில்லுங்கிற சமூகத்துக்குள்ளார தான் வெள்ளக்காரோட ரயில் ஊரை பிளந்துக்கிட்டு சரசரன்னு உள்ள வந்து தேனி ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் நிக்குது. ரயில் நிற்கும் போது அந்த ரயிலை வெள்ளக்காரன் இந்த சாதிக்கு ஒரு பெட்டி இந்த சாதிக்கு ஒரு பெட்டிலாம் விடல, ரயில் வந்து நிக்குது. நின்றுட்டு அவன் சொன்னான், இதான் ரயில், ஏறவன் ஏறு ஏறாட்டி போன. அப்ப என்ன ஆகுது? ஊருக்குள்ளார தெருவில் வந்தா ஓரம் போ, அங்க போ, இங்க போன்னு சொன்னவர் இப்ப என்ன ஆகுது? ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் முன்னாடியே ரயில்ல போய் டிக்கெட் எடுத்து பெட்டியில உட்காந்துட்டாரு. கூட்டம் ஜேஜே நிக்குது, ஒரு சீட்டு மட்டும் இருக்குதுன்னு சொன்னா, நான் தான் எல்லாத்துக்கும் மேல, எனக்கு மற்றவங்களாம் கீழே, நீனா முன்னாலே வரக்கூடாதுன்னு சொன்னவர் ரயில் அடுத்தது போறாருன்னு வச்சுங்களேன், அந்த பெட்டியில வேற வழி இல்லை. அப்ப என்ன பண்ணுவாரு? ஏன் முன்னால வரக்கூடாது, நீ தள்ளி போ, தூரம் போன்னு சொன்னவர் அவர் முதல் வரிசையில போய் முன்னால அந்த ஒடுக்கப்பட்டவர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, பின்னாலே இவர் போறாருன்னா என்ன பண்ணுவார்? அங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காரு, சீட்டு கொடுப்பான்னு கேட்பார். அப்போ உள்ளூருக்குள், கிராமத்துக்குள் அல்லது நம்ம ஊருக்குள் சாதி ஏற்றத்தாழ்வோடு ரொம்ப தீவிரமாக இருந்த சூழலில் வெள்ளைக்காரோட ரயில் என்ன பண்ணுது? உள்ள நுழைந்த ரயில் சரசரன்னு என்ன பண்ணுது? சாதி கட்டமைப்பை, முதலாளித்துவ கூறு, இந்த சமூகத்தில் சாதி ஒழிப்பாளர்கள் செய்ததை விடவும் முதலாளித்துவத்தின் கூறா இருக்கிற ரயில் என்ன பண்ணுதுன்னா உள்ள வந்து சர்ன்னு நிக்குது. நின்ற போது சாதி வேறு, ஒரே டிக்கெட்டு, காசு இருக்கிறவ ஏறு, இல்லைன்னா கிடையாதுங்கிறது. அது எப்படி வருது? ரயிலுக்குள் ஜாதி கிடையாது, ஆனா வர்க்க வேறுபாடுகள், கிளாஸ் கேட்டகரி இருக்குது. நீங்க ரயில் இப்ப கூட பாருங்க, ரயில் நிக்குதுன்னா எந்த ரயிலையும் நீங்க சாதி குறிப்பிட்டு ஏறணும் கிடையாது, ஆனா கிளாஸ் கேட்டகரி இருக்குது, வர்க்க வேறுபாடு இருக்குது. காசு கையில குறைவா வைத்திருக்கிறவர்கள் அண்டர்ஸ்டோர்ல போவாங்க, ஓரளவுக்கு காசு ரிசர்வ் பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்க ரிசர்வ் பண்ணி போவாங்க, இன்னும் கொஞ்சம் தேர்ட் ஏசியில போறவங்க போவாங்க, செகண்ட் ஏசி ஃபர்ஸ்ட் ஏசியில போவாங்க. மாறாக நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசியில போறவருக்கு செகண்ட் ஏசி தேர்ட் ஏசியில டிக்கெட் இல்லைன்னு வச்சுக்கல, அவர் ஒருபோது என்ன பண்ணுவார்? ஏசிக்கு அது பெட்டிக்கு வர மாட்டார். அண்டர்ஸ்டோர்ல போறதை பத்தி அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். அப்ப என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு ஆம்னி பஸ்ல டிக்கெட் புக் பண்ணி போவார், இல்ல ஃபிளைட்ல போவாருங்கிற அந்த கேட்டகரி. அதே மாதிரி அண்டர்ஸ்டோர்ல போற மக்கள் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இதுல டிக்கெட்டே உள்ள நுழையது கூட இடம் இருக்காது. அண்டர்ஸ்டோர்ல நார்த் இந்தியாவில் சேர்ந்தாலும் நிறைய பேர் வராங்க, உள்ள கூட நுழைய முடியாது, ஆனா அதை முண்டி அடிச்சு போவாரு. ஆனா கையில கொஞ்சம் காசு இருந்தா கூட, ஃபர்ஸ்ட் ஏசியில் செகண்ட் ஏசியில் டிக்கெட் இருந்தா கூட அதுல புக் பண்ணி போகணுங்கிற எண்ணமே அவருக்கு தோணாது. பாத்தீங்களா? இதற்கு பேர் தான் வர்க்க உணர்வு. ரயில் சாதியை முற்றிலுமாக தகர்த்து விட்டு வர்க்க வேறுபாட்டோடு எவன் எவ்வளவு காசு வச்சிருக்கானோ அவனை ஏத்துக்கிட்டு ரயில் கிளம்புது. பாத்தீங்களா? வெள்ளக்காரின் வருகை அப்படிதான். அப்ப இந்தியாவுக்குள்ள வெள்ளைக்காரன் வருகை எப்படி இருந்தது? சாதி தகர்த்தது. பாத்தீங்களா? அந்த கல்வியும் அப்படித்தான் இருக்குது. வெள்ளைக்காரன் அவன் நலனுக்கு தான் கல்வியை கொண்டு வந்தான், அவனுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் கொண்டு வந்தான். ஆனால் அவனை அறியாமல் ஒரு முகமாக என்ன ஆகுது? சமூகத்துக்குள் கல்வி என்ன பண்ணுது? இங்க வேறு ஒரு கண்ணோட்டத்தை, கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வியாக என்ன பண்ணுது? மாறு. அப்ப எல்லாரும் படிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் படிக்கல. எல்லாருக்குமான அந்த கல்வி அமைஞ்சுதான் பாத்தீங்களா? எல்லாருக்குமான கல்வி அது வரல. அப்போ சட்ட ரீதியாக எப்போ கல்வி கிடைக்குது? குறிப்பாக தமிழ் சமுதாயத்தில் நம்ம ஊர்ல சட்ட ரீதியா ஒடுக்கப்பட்ட இனிமே படிக்கவே கூடாதுன்னு சொன்ன மக்களுக்கான கல்வி எப்போ ஆரம்பிக்குது? சட்ட ரீதியாக 100 வருஷத்துக்கு முன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி வந்ததுக்கு பிற்பால் வெள்ளைக்காரர் ஆட்சியிலே அவர் என்ன பண்றாங்க? மிக பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கல்வி உரிமைக்கான பள்ளிக்கூடங்கள் நிறுவுறாங்க. அதுக்கு தேனி மாவட்டம் ஒரு முக்கிய உதாரணம். ஆதி திராவிடர்களுக்கு தனி பள்ளிக்கூடங்கள் இருக்கிற மாதிரி இங்க கள்ளர் சமுதாய மக்களுக்குன்னு தனி பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அப்ப இந்த சமூகத்தில் யாருக்குமே கல்வி இல்லாத மக்கள், படிக்க லேண்ட் கூட வச்சிருப்பாங்க, 50 ஏக்கர் 100 ஏக்கர் கூட வச்சிருப்பாங்க, லேண்ட்லார்டா கூட இருப்பாங்க. ஆனா கல்வி அறிவு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பண்ணை அடிமைக்கும் படிப்பு இருக்காது, பண்ணையாருக்கும் படிப்பு இருக்காது. படிக்க கூடாது என்பதற்கு இங்கு பொருளாதார ஒரு பிரச்சனை இல்லை, மாறாக சாதி சிஸ்டம் கல்வியை தடை செய்து வைத்திருந்தது. அதுலதான் என்ன பண்றது? நீதி கட்சி வந்து சட்ட ரீதி எண்ணாவது கொண்டு வருது. இன்னைக்கு தேனி மாவட்டத்திலிருந்து ஏராளம் பேர் படிச்சிருக்கிறாங்க, கல்வி வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பின்புலம் சார்ந்தது. சரி, கல்வி வேலை வாய்ப்பு இதெல்லாம் படிச்சு டாக்டர் ஆயிடலாம், பெரிய அதிகாரி ஆயிடலாம், ஐஏஎஸ் ஆயிடுவாங்க. ஆனா அப்படி ஆனவங்க எல்லாரும், அகடமிக்கா படிச்சவங்க எல்லாரும் புத்தகம் படிக்கிற பழக்கத்தில் இருக்கிறாங்களா, பத்திரிகை படிக்கிற பழக்கத்தில் இருக்கிறாங்களா? பெரும்பாலும் இல்லை.
அப்ப சமூகம் முதல்ல படிக்கவே முடியாதுங்கிற சமூகத்துக்கு கல்வி கொடுத்து என்ன பண்ணுச்சு, தன் மொழியை எழுத படிக்க கற்றுக் கொடுத்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை நீதி கட்சி உருவாயிடுச்சு. சமூகத்துல பெரும்பான்மை சமூகத்தை உருவாக்கிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்திரிகை நடத்துவது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சமூகத்திலேயே வெள்ளைக்காரன் வந்ததுக்கு பிற்பாடு பத்திரிகை, பிரிண்டிங் மேகசின், எழுத்து, புத்தகம் வருது. அந்த புத்தகம் எழுத்துன்னு கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் யார் பத்திரிகை நடத்துவாங்க, யார் புத்தகம் நடத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி எப்படி பூட்டிய கோட்டை மாதிரி இருந்தது பாத்தீங்கன்னா முதல்ல, அதே மாதிரி இலக்கியத்தை உலகில் படித்தவர்கள், ஆங்கிலம் படித்தவர்கள், தமிழ் புலமை தெரிந்தவர்கள், இவங்க தான் பத்திரிகை நடத்துவாங்க. ஏறக்குறைய யார் பத்திரிகை நடத்துகிறார்களோ அவர்களே படிப்பார்கள், அவர்களே எழுதி கொள்வார்கள், அவர்களே வாத்திக் கொள்வார்கள்ங்கிற மாதிரி செட்டப் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இலக்கியவாதியாக இருக்கணும்னு சொன்னா, எழுத்தாளனாக இருக்கணும்னு சொன்னா, பேச்சாளனாக இருக்கணும்னு சொன்னா அவனுக்கு மொழி புலமை இருக்கணும், ஆங்கில புலமை இருக்கணும், அல்லது என்னது சமூகத்தில் உயர்ந்த சமூகமா இருக்கணும், அல்லது சாதியில் உயர்ந்தவராக இருக்கணுங்கிற வர்க்க கட்டோட்டத்தில் உயர்ந்தவராக இருக்கிற கண்ணோட்டத்தில் தான் இங்க பத்திரிகைகளும் எழுத்தாளர்களும் உண்டாக்குனாங்க. அப்பவும் என்னாச்சு, எளிய மக்கள் வாசகர்களாக போறது. ஒரு பத்திரிகை படிக்கிற பழக்கத்துக்கு கூட நமக்கு பத்திரிகை கிடையாது. அப்ப வாசகரும் கிடையாது, எழுத்தாளராக போகுது, பத்திரிகையாளராக போகுது. அப்ப சாமானிய மக்களா போனவங்க அப்ப எழுத்தாளராகவும் பத்திரிகையாளர் உருவாக முடியாத சூழல் என்பது நீதி கட்சி வந்ததுக்கு பின்னால் வந்தது. அது எப்பொழுது உடைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, தந்தை பெரியார் வருகிறார், சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளனாகவும் எழுத்தாளனாகவும் ஒருத்தன் இருப்பதற்கு அவனுக்கு இலக்கிய அறிவு, மொழி அறிவு அவசியம் இல்லை. மொழி உணர்வும் சமூக அக்கறையும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் பத்திரிகை நடத்தலாம், யார் வேண்டுமானாலும் எழுத்தாளர் ஆகலாம் என்பதை தமிழில் முதலில் அடித்து துவைத்து தூக்கி எறிந்தவர் தந்தை பெரியார் தான். அதுக்கு உதாரணமே அவரே உதாரணம். அவர் பெரிய பள்ளி படிப்பு 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருந்தாரு. அது எப்படி அவர் உடைத்த அரசியல் கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா. அதுகாரம் 25 வரும்போது பல்வேறு நவீன இலக்கியவாதிகள் இருந்தாங்க, மணிக்குடி காலத்தில் இருந்தாங்க, எல்லாரும் வேறு ஒரு சூழல்ல இருந்தாங்க. ஆனால பெரியார் உள்ள வரும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கம்பராமாயண சொற்பொழிவு, அந்த பக்கம் இலக்கிய சொற்பொழிவு, அது இதுன்னு ஒரு பக்கம் போகும். பத்திரிகை பார்த்தா சுதேசமித்திரன், இந்தியா, இது மாதிரி பத்திரிகை இருக்கும். எளிய மக்களுக்கு ஒரு பத்திரிகை வர்றது படிப்பறிவு இருந்தாலும் கூட படிக்கிற வாசகரோட இருந்தது கிடையாது. பெரியார் என்ன பண்றாரு, அடித்து துவைத்து என்ன பண்றாரு, கொஸ்டின் பண்றாரு. அவரு சாமானியனா மிக சாமானியமான ஒரு எளிய ஒரு கூலி தொழிலாளி, எழுத படிக்க தெரிந்தவனோட அந்த அரசியல் உணர்வு பாத்தீங்களா, அந்த உணர்வு நிலையிலிருந்து எதை கொஸ்டின் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் சமூகத்தை எங்களுக்கு தான் எல்லா அறிவு உண்டு, நாங்க தான் எல்லாமே இருக்கோம், இதுல எல்லாமே இருக்குது, இதுல இல்லாததே எதுவும் கிடையாதுன்னு சொல்லும் போது அதையெல்லாம் திருப்பி போட்டு கேள்வி கேட்கிறார். சமூகம் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகுது. பெரியார் உடைத்து விட்டார். எல்லாரும் எழுத்தாளராகிறது மட்டும் இல்ல, அதுவரை எதெல்லாம் தடையாக இருந்தது, தத்துவார்த்த ரீதியாக இலக்கியத்தின் பேரில் இருந்ததோ அதையெல்லாம் கேள்வி கேட்டு சமூகத்தை மிக அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார். குறிப்பாக ஒரு குடியரசு பத்திரிகை, இன்னைக்கு தெரிஞ்சு குடியரசு பத்திரிகை 1925 பெரியார் ஆரம்பிக்கிறார். 25-28 40,000 பிரதிகளை அன்றைய காலகட்டத்திலே பெரியார் குடியரசு பத்திரிகையை வித்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஆனந்த உடனே அதிகம் வச்சிருக்கிறார். அதுக்கு பின்னாலும் கூட அப்ப ஏன் அது எப்படி சாத்தியமாச்சுன்னா, ஏராளமான பேர் நீதி கட்சி சார்ந்த விஷயங்களை படித்து வாசகராக உருவாகிறாங்க. ஆனா அவங்களுக்கு படிக்கிறதுக்கான சோர்ஸ் இல்லாத போது பெரியார் கொஸ்டின் பண்றாரு. கொஸ்டின் பண்ணி அவர் யார் வேணுமாலும் எழுதலாம், யார் வேணுமாலும் பேச்சாளர் ஆகலாம்னு உடைத்து கொண்டு வந்தார் பாத்தீங்களா. அதுல இருந்து எழுத்தாளர்கள் நிறைய பேர் உருவாகிறாங்க. இன்னைக்கு பேசுற தாமுசா சேர்ந்தவர்களும் சரி, தலித் இலக்கியமும் சரி, திராவிட இயக்க இலக்கியமும் சரி, இதற்கான சுழியை பெரியார் என்ன பண்ணார்னா, எளியவர்கள் யாரு வேணுமாலும் எழுத்துப்பிழையோடு கூட ஒருவன் எழுதலாம், ஆனால் அதில் கருத்துப்பிழை இருக்கக்கூடாது என்பதை பிரதானப்படுத்தியவர் தான் பெரியார் தெரிஞ்சீங்க. ஆனா மற்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கருத்துப்பிழை கூட இருக்கலாம், எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது. இந்த சமூகத்தில் எழுத்துப்பிழையை விடவும் கருத்துப்பிழை தான் சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தானது. எழுத்துப்பிழையை திருத்திக் கொள்ள முடியும், கருத்துப்பிழையை திருத்த முடியாது என்கிற ஒரு மகத்தான தத்துவ தலைவராக அவர் இலக்கியவாதி அல்ல, அவர் பெரிய பேச்சாளரோ பெரிய எழுத்தாளரோ மொழி பண்டிதரோ இல்ல. ஆனால் எந்த மொழி பண்டிதர்களும் செய்யக்கூடாது நினைச்ச விஷயத்தை உடைச்சி தூசு தட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஏராளமான பத்திரிகை ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆளுக்கு ஒரு பத்திரிகை. திமுகவிலே பெரியார் கொண்டு வந்த சுயமரியாதை இயக்கத்திலே நிறைய பேர் எழுத்தாளர், பேச்சாளரா நிறைய பேர் குறைந்த படிப்புள்ளவை கொண்டவங்க. ஆனா சமூகத்தில் பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற கேள்வி, அதுவரை கம்பராமாயணம் குறித்து, புறநானூறு குறித்து, மற்ற விஷயங்களை குறித்து சிலாகித்து பேசிய பரம்பரையாக இலக்கிய தரத்தோடு தமிழ் அறிவு கொண்டு பேசியவங்களை எல்லாம் ஒரு சாமானியன் அவரோட கேள்வியில பெரிய புராணத்தை படிச்சிருக்க மாட்டாரு, கம்பராமாயணத்தை படிச்சிருக்க மாட்டாரு. ஆனால் அவர் கேட்கிற கேள்வி 2000 ஆண்டுகளாக இதுவரையும் யாரும் கேட்காத ஒரு கேள்வி. சாமானியன் குரலில் கேட்கும் போது பதிலற்று சமூகம் திக்குமுக்காடி அடுத்து கட்டதுக்கு போது நிறைய பேர் உடஞ்சிடும்.
அப்ப திராவிட இயக்கத்தில் அடுத்த பாய்ச்சலாக திமுக ஆளுக்கு ஒரு பத்திரிகை, அண்ணா திராவிடர் நடத்துகிறார், கலைஞர் முரசொலி நடத்துகிறார், நெடுஞ்செழியன் ஒரு பத்திரிகை நடத்துறார், கண்ணதாசன் ஒரு நடத்துறார், அந்த கட்சியில் தலைவராக இருக்கிற எல்லாருமே ஒரு பத்திரிகை நடத்துறார். அப்ப என்ன ஆச்சுன்னா பத்திரிகை நடத்துவதுங்கிறது தன்னோட விசிட்டிங் கார்டு மாதிரி, ஒரு அடையாளம் மாதிரி. பத்திரிகை படிக்கிற பழக்கமே இல்லாத சமூகத்துக்கு பத்திரிகை படிப்பதை ஒரு இயல்பான கொண்டு வந்தது. அது மட்டுமல்ல, பத்திரிகை படிக்கிற விஷயத்தை ரொம்ப இறுக்கமா வச்சிருந்த சூழ்நிலை. முதல்ல சொன்னல சுதேசமுத்திரன்னு, அதுக்கப்புறம் தினசரி, அப்புறம் ஐயா சுகி சிவம் அவர்கள் வராங்க, வணக்கமாங்க. அப்ப இறுக்கமா வச்சிருந்த சூழல்ல இருந்து என்ன பண்றாரு, அப்ப இறுக்கமான சூழல் இருந்ததுல திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாரு சிறப்புகள் வருது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டில் திராவிடக்கு என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு வீதியின் தோறும் படிப்பகத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம் தான். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அந்த படிப்பகத்தின் நீட்சியாக தான் என்ன ஆகுது, இன்னைக்கு படிப்பகத்தின் நீட்சியாக வளர்ச்சியாகத்தான் இன்னைக்கு புத்தக கண்காட்சி வந்திருக்குது. இதே மாவட்டத்துக்குள் இயக்குனர் பாரதராஜா அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள், கவிஞர் வைரமுத்து அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு உலக புகழ்பெற்று வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்புலத்தில் திராவிட இயக்கத்தின் இந்த பின்புலம் மிக முக்கியமான ஒரு பங்களிப்போடு இருக்கு. கால எந்திரத்தில் ஏறி நம்ம பின்புலம், வரலாற்று பின்புலம் போய் இன்னைக்கு புத்தக காட்சி படிக்கவே முடியாத 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தன் தாய்மொழியை படிப்பதற்கு தெரியாத பெரும்பான்மை சமூகம் இன்னைக்கு இந்தியாவிலே தீவிரமான புத்தக காட்சி நடத்துவதற்கான கால எந்திரத்திற்கு இந்த காலத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த படிக்கிறது அப்படின்னு இருக்குல்ல, வாசிக்கிறது அப்படிங்கிறதுல என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுது. என்னோட அளவில் நான் சொல்றேன், என்னோட அளவில் படிக்கிறதுக்குன்னா எதை வேணாலும் படிக்கிறது, படிக்கிற பழக்கங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வாரப்பத்திரிகைகள் அதிகமான வாரப்பத்திரிகைகளில் கதைகள் படிப்பது, கவிதைகள் படிப்பது, கிடைக்கிற வாரப்பத்திரிகைலாம் படிச்சுக்கிட்டே வந்ததுலேருந்து என்னோட மாற்றம் இலக்கியத்தில் வைரமுத்து படிக்கிறது, பாலகுமாரனை படிக்கிறது, இதெல்லாம் ஒரு ராஜேஷ்குமார் படிக்கிறது, இதுலேருந்து படிநிலை மாறி மாறி ஜெயகாந்தன் வளர்ந்த முடியுமா இருந்தது. அப்ப ஜெயகாந்தனை படிக்கும் போது இதுவரைக்கும் படித்ததை விடவும் இவரோட இலக்கியம், இவரோட எழுத்து நடை, இவர் சொல்ற வாழ்க்கை முறை ரொம்ப சிறப்பானதா இருக்குது. இன்னும் சரியா சொல்லணும்னா 1925 தந்தை பெரியார் எப்படி எளிய மக்கள் பத்திரிகை நடத்த முடியும், எளிய மக்கள் வாழ்க்கையில் எப்படி அரசியல் குரல் கேட்கிறாரோ, எனக்கு தெரிந்து இலக்கிய உலகில் மிக மிக சாதாரணமான ஒரு எளிய மனிதனின் வாழ்க்கையை கதையாக்கியது ஜெயகாந்தன் தான். அவர் சாலையோரத்தில் பிச்சை எடுக்கிறவர்களை பற்றி, ஒரு கூலி வேலை செய்கிறவங்களை பற்றி, ஒரு சோறு விற்கிற பெண்ணை பற்றி ஏராளமான கதாபாத்திரங்களை கொண்டு வந்து போட்டு இப்படி ஒரு வாழ்வியல், இப்படி ஒரு மொழி நடைங்கிறத ஜெயகாந்தன் வந்த பிறகு மிக சிறப்பான. அதுக்கு முன்னாடி புதுமை பித்தன் எல்லாம் படிச்சிருந்தாலும் கூட, புதுமை பித்தன் விட்டு இந்த கூறுகள் இருந்தாலும் கூட அதில் வளர்ந்த வடிவமாக ஜெயகாந்தன் இருந்தாரு. ஜெயகாந்தன் என்கிற இலக்கியவாதி இல்லைன்னு சிலாபிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் தான் நான் கதை படிப்பிலிருந்து கட்டளை படிக்கிற காலத்துக்கு மாறேன். இந்த கட்டளையில் படிக்கிற காலத்துக்கு மாறினதுக்கு பிற்பாடு எனக்கு பெரியார் அறிமுகமாக, ஆனால் அம்பேத்கர் அறிமுகம். அப்போ பெரியார் ஆனால் அம்பேத்கர் அறிமுகம் போது இதுவரை நான் படித்த பத்திரிகைகள் இருக்குல்ல, இதுவரைக்கும் படித்த கதைகள் இருக்குல்ல, இதுவரைக்கும் நான் படித்த கவிதைகள் இருக்குல்ல, ஜெயகாந்தன் உட்பட எல்லாரையும் கேள்வி கேட்க ஒரு கண்ணோட்டத்துக்கு மாறு. அப்போ பெரியார் அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸோட அரசியல் கண்ணோட்டம் வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு என்ன ஆகுது, இலக்கியத்தில் விமர்சன கோட்டம் கூடாது. ஒரு படைப்பு இலக்கியத்தை நீங்க படிச்சு ரசிக்கணும்னா விமர்சன கண்ணோட்டம் குறைவா இருந்தாதான் ஒரு கதையை நீங்க ரசிக்க முடியும், ஒரு கவிதையை ரசிக்க முடியும். உங்களோட அரசியல் கண்ணோட்டம் கூடுதலா வந்துருச்சு, உங்கள்கிட்ட விமர்சன கண்ணோட்டம் கூடுதலா வந்துருச்சுன்னா ஒரு கதை படிப்பது, ஒரு கவிதை படிப்பதில் ரொம்ப சிறப்பா படிக்கும் போது நீங்க 4 வரி படிச்சீங்கன்னா அது 8 தப்பு கண்டுபிடிப்பீங்க, தத்துவார்த்த ரீதியாக கண்டுபிடிப்பீங்க, சென்டென்ஸில் கண்டுபிடிப்பீங்க போது அது என்ன ஆகுதுன்னா இலக்கியம் படிப்பதிலிருந்து அடுத்த கட்ட வளர்ச்சியாக அரசியல் கண்ணோட்டத்தில் பெரியார் எனக்கு அண்ணல் அம்பேத்கர் அறிமுகப்படுத்துறாரு, பெரியாரே எனக்கு காரல் மார்க்ஸ் அறிமுகப்படுத்துறாரு. அப்போ மார்க்சிய கண்ணோட்டம், பெரியார் அம்பேத்கரோட சமூக நீதி அரசியல், இதெல்லாம் எனக்கு அரசியல் பின்புலம் வந்ததுக்கு பிற்பாடு இதுவரை நான் படித்த இலக்கியத்தை கேள்வி கேட்கிறப்ப நான் மாறுறேன். அப்ப இலக்கியம் மட்டும்தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு அரசியல் உலகம் என்னது கதவை திறந்து விடுறது, எது இலக்கியம் ஒரு கேள்வி அது கேட்குது. கேள்வி கேட்கும் போது அதுவரை படித்த ஜெயகாந்தன் தான் இருப்பதிலே சிறப்புன்னு நான் கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். ஜெயகாந்தன் அப்படி பேசுவார், இப்படி பேசுவார். அதுவும் ஜெயகாந்தனோட கதைகளை பத்தி இல்ல, அவரோட முன்னுரைகள், அவரோட ஜெயகாந்தன் கதைகள்ல அவர் எழுதுற முன்னுரைகள் அவ்வளவு சிலாகிச்சு பல இடங்களில் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்ப இந்த அரசியல் கண்ணோட்டம், பெரியார் அண்ணல் அம்பேத்கரோட அரசியல் கண்ணோட்டம் வந்த போது ஜெயகாந்தனே கேள்வி கேட்கிற அளவுக்கும், ஜெயகாந்தன் கிட்ட கடுமையான விமர்சனங்கள் வர வரைக்கும் அவர் கதைகள் குறித்து அவரோட நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, அவரோட ஸ்டாண்டு மட்டும் இல்லை, அது விமர்சனத்துக்குள்ளது.
அவர் நான் சிலாகித்த அவரோட கதைகள் கொடுத்தான விமர்சனங்களும் நவீன இலக்கியங்கிற பேர்ல அன்னைக்கு எழுதின மணிக்குடி காலத்திலிருந்து வந்த நவீன இலக்கியங்கிற பேர்ல எழுதப்பட்ட விஷயங்களை அது மௌனி ஆகட்டும், கானாசு ஆகட்டும், புதுமை பித்தனுக்கு முன்னால வந்த மௌனி ஆகட்டும், இன்னும் பல பேர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப சிலாகிச்சு டி ஜானகிராமன் கதையாகட்டும், இதெல்லாம் படிச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த போது நவீன இலக்கியம் அது பேர்ல இருந்தாங்க. அப்ப இந்த கண்ணோட்டம் பெரியார் அம்பேத்கர் கண்ணோட்டம் வந்த போது நவீன இலக்கியம்ங்கிறாங்களே, ஆனா உள்ளடக்கம் ரொம்ப 2000 வருஷம் பழசா இருக்கு, இதுல நவீனமே இல்லையேங்கிற கண்ணோட்டம் வந்து. அப்ப நவீன இலக்கியம்னா என்ன ஒரு கேள்வி வரும்போது, நவீன இலக்கியம் என்பது நவீன மொழி நடையில் எழுதுவதல்ல, மாறாக நவீன மொழி நடையில் 2000 ஆண்டுகளாக சாதி சமூக அமைப்பை பேணி பாதுகாக்கிற, எழுதுவர் என்ன சமூகமாக இருக்கிறாரோ அந்த சமூகத்தின் குடும்ப கதையை சிலாகிச்சு எழுதுகிற கதைகளாக நவீன இலக்கியம் இருந்தது. தஞ்சாவூர்காரங்கன்னா குறிப்பிட்ட சமூகம், திருநெல்வேலியை சேர்ந்தவங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமூகம், அந்த சமூகத்தில் கதாபாத்திரங்கள் அவரோட வாழ்க்கை தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம், அதுதான் நவீனம்ங்கிற மாதிரி இருந்தது. மொழி நடையில் அதிகமாக தமிழை தவிர்த்துவிட்டு பிறமொழி சொற்களை சேர்த்து எழுதுவது நவீனம் அல்ல. உள்ளடக்கத்தில் இந்த சாதி சமூக அமைப்புக்கு எதிரான உள்ளடக்கத்தோடு கட்டமைப்போடு எழுதுவதும் மொழி நடையில் அந்த மொழிக்கு முக்கியத்துவம் எழுதுவதுதான் நவீனம் என்கிற புரிதலை எனக்கு அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியார் உருவாக்கின பிறகு ஒட்டுமொத்த இலக்கியம் கொடுத்து கேள்வி எல்லாமே இப்படி தலைகீழா மாறுது. அது வரைக்கும் வேற யாராவது பேசுறாலும் சண்டைக்கு போயிட்டு வர்றாங்க, இலக்கியவாதிகள் கொடுத்து பேசினாங்கன்னா. அப்ப எது நவீனம்னா, நவீனம் என்ற பேரில் நாம் படிப்பது நவீனம் அல்ல, அது வடிவம் சார்ந்திருக்குது, ரசனை சார்ந்திருக்குது. ரசனைக்குள்ள கேள்வி, வாசிப்புள்ள ஒரு கேள்விங்கிற கண்ணோட்டத்தை அரசியல் கண்ணோட்டம் அள்ளி தெளிச்சு. அப்போ வாசகத்துல நீங்க படைப்படைக்கத்திலிருந்து நீங்க தத்துவார்த்த அரசியலுக்கு வந்துட்டீங்க சொன்னா விமர்சன கண்ணோட்டம் கூட வந்துடும். அது ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு ஏன் தோணுச்சு, நான் கதையெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேன், ஏராளமான கதைகள்ல படிச்சுக்கிட்டே, இப்போ கதை படிக்கிறத விட்டுட்டேன், படிச்சுக்கிட்டே இருக்கிற காலங்கள்ல அதுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் படிக்கும்போது ஏன் இவங்கெல்லாம் கதை எழுதுனு கேள்வி வந்ததுன்னா, கதை ஏன் கார்ல் மார்க்ஸ் கதை எழுதல, ஏன் பெரியார் கதை எழுதல, ஏன் அம்பேத்கர் கதை எழுதல அப்படிங்கிற அந்த அரசியல் கண்ணோட்டம் பார்த்தீங்களா. அப்போ கதை வடிவத்திலிருந்து சமூகத்தை மாற்றுவதற்கு அரசியல் கட்டுரைகளும் பேச்சும் என்பது இன்னொரு வடிவமாக மாறுகிறதுங்கிற கண்ணோட்டத்தை இவர்கள் என் மனதில் ஏற்படுத்துள்ள. எந்த இலக்கியமாக இருந்தாலும் எதை படித்தாலும் விமர்சன கண்ணோட்டம் கூடுதலாக மாறுவதற்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி புத்தகம், இந்த புத்தகத்தை வாங்குறோம் இல்லை, அந்த புத்தகத்தை வாங்கி வைக்கிறதோட கூட சொன்னார், வாங்கி செட்ஃபுல் அடிக்கிறோம்னு. புத்தகத்தை வாங்கிட்டு படிக்கிறது, எல்லாம் வாங்குற புத்தகத்தை எல்லாருமே படிக்கிறது இல்லை. நான் கூட புத்தக காட்சியில் ஒவ்வொரு முறை வாங்குறேன், இந்த முறையாவது படிச்சுக்கணும்னு நினைப்பேன், பெரும்பாலும் படிக்கிறது இல்லை. படிக்கிறது பெரும்பாலும் இன்னைக்கு கூட்டங்களுக்கு போகிறதுனாலையும் நிகழ்ச்சிக்கு போகிறதுனாலையும் நேரம் இல்லாதனால தேவைக்கிறது, ஒரு நிகழ்ச்சிக்கு வரோம்னா அதுக்கு தேவைக்கிறது படிக்கிற ஒரு சூழலுக்கு மாறி இருக்குது, எப்பவும் படிக்கிற சூழல் இருந்து. ஆனாலும் புத்தகத்தோட படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குங்க. முதல்ல புத்தகத்தோடு பழகுவதுன்னு இருக்கு. எனக்கு புத்தகம் படிக்கிறதுக்கு பின்னால ஒரு புத்தகத்தை எப்படி பழகுவது, அந்த புத்தகத்துக்கு குறிப்பா ஒரு புத்தகத்தை வாங்குறீங்க, ஒரு நாவலையோ கதையோ எதையோ ஆய்வு கட்டுரையோ வாங்குறீங்கன்னா முதல்ல தயவு செய்து அதில் எழுதப்பட்ட அணிந்துரையை மட்டும் படிக்காதீங்க. அணிந்துரை படிக்கிறது உங்களுக்கு ஒரு முன்முடிவை அணிந்துரை கொடுத்துரும். அணிந்துரை பெரும்பாலும் பொய்யாக இருக்கும். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசப்படுகிற விஷயங்கள் எவ்வளவு போலியானதாக இருக்குமோ அதற்கு இணையானதான் ஒரு புத்தக அணிந்துரை. ஏன்னா புத்தக ஆசிரியர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தன்னை புகழ்ந்து பேசுகிற அல்லது தனக்கு வேண்டப்பட்டவர்களை கூப்பிட்டு அதில் தனக்கான விழாவாக நடத்துகிற மனோபாவம் தான் இருக்குமே தவிர சொல்லப்பட்ட விஷயத்தை இருக்காது. பாராட்டி பேசுவதற்கு புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலுமான புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுறவங்க புத்தகத்தை படிக்காமே பேசுறது என்னன்னா, பாராட்டி தான் பேச போறோம், இவர் நல்லவர் அல்லவர், இவருக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, இவர் சிறப்பானவர் சொல்லிட்டு போறது படிக்க வேண்டிய அவசியம் தான். அணிந்துரையும் அதுதான். அப்ப அணிந்துரை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அணிந்துரையில் நீ புத்தகத்துக்குள்ள போகும்போது அணிந்துரை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களா, அவர் ஒருவேளை படிச்சுட்டே அந்த அணிந்துரை எழுதியிருந்தாலும் அவர் சில இடங்களை எடுத்து போப்பா பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு முன்முடிவை அணிந்துரை கொடுத்துரும். ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு உங்க சொந்த அனுபவத்தை நீங்க வர முடியாது. ஒரு முன்முடி வரும்போது உள்ள போகும்போதெல்லாம் அவர் சொன்ன இடம் தான் நல்ல கண்ணோட்டமா வரும். என்னுடைய முதல் புத்தகத்தை வெளியிடும் போது அணிந்துரைன்னு போட்டு கீழே இப்படி எழுதியிருந்தேன். எனக்கு தெரிந்த பிரபலமானவரிடம் என்னையும் என் எழுத்தையும் புகழ்ந்து எழுதி வாங்கி என் புத்தகத்திலே பிரசுரித்துக் கொள்வதற்கு வெட்டமாக இருந்ததால் அணிந்துரை இல்லை அப்படின்னு போட்டிருந்த முதல் புத்தகத்தை. ஏன்னா நான் படிக்கும் போது அணிந்துரை படிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது என் கண்ணோட்டத்தை தடை செய்யற விஷயமா இருக்கிறதுனால அணிந்துரையை தவிர்த்துட்டு புத்தகத்தை நான் முன்னுரை கூட நீங்க படிக்காது, புத்தகத்தை படிச்சுட்டு அதற்கு பிற்பாடு அணிந்துரை சரியா எழுதப்பட்டிருக்கான்னு பாருங்க. அந்த முன்னுரையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சரியா இருக்க பதிப்புரை கூட அதுக்கப்புறம் படிங்க. புத்தகத்தோட கண்டென்ட் உள்ள போயிடும். சில புத்தகங்கள் தடியான புத்தகங்களை வாங்கிடுவோம், வரலாற்று புத்தகங்கள் வாங்குவோம், பண்பாடு கொடுத்து வாங்குவோம், மொழி ஆய்வு கொடுத்து பாருவோம், பல்வேறு ஆய்வு புத்தகங்கள் வாங்கி வச்சிருப்போம். சரி படிக்கலான்னு பிரச்சனை வச்சுங்க, படிக்க முடியாது, போர் அடிக்கிறோம். அப்போ ஒரு புத்தகத்தில் நமக்கு பழகலை, அதில் ஏதோ ஈடுபாடு இல்லைன்னா எவ்வளவு உலக சிறப்பான புத்தகங்களும் நம்மளால படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு புத்தகத்தை வாங்குறீங்க, இப்போ கார்ல் மார்க்ஸோட நூல் இருக்கு,
அதை நீங்க வந்து சடார்னு படிச்சிட முடியாது. நிறைய நான் பொழுதனைக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கிறதுனால கார்ல் மார்க்ஸோட மூலதனத்தை கொடுத்தா இல்ல, மூலதனம் என்ன, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை கொடுத்தா கூட அவங்களுக்கு படிக்கிறது சிரமமா இருக்கும். பாத்தீங்கன்னா பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட புக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. கார்ல் மார்க்ஸோட மார்க்ஸ் எங்கல்ஸோட கம்யூனிஸ்ட் கட்சியை அறிக்கையை படிப்பதற்கு அதுக்கு ஒரு அரசியல் கண்ணோட்டம் பேரறிவு நமக்கு தேவைப்படும். அப்ப நீங்க அம்பேத்கரோட வால்யூம் 38 வால்யூம் தமிழ்ல வந்திருக்கு, பெரியாரோட புத்தகம் ஏகப்பட்டது வந்திருக்கு. சாதி குறித்து, இந்த சமூக அமைப்பு குறித்து ஆய்வு கட்டுரைகளை ஏராளமா வால்யூம் ஒவ்வொரு புத்தகம் குறைந்தது 100, 150, 200, 300 புத்தகங்கள்லாம் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். கார்ல் மார்க்ஸோட புத்தகங்கள் இருக்குது. நீங்க பெரிய ஆய்வாளர்கள் பல வருஷங்களை ஆய்வு பண்ணி 500 பக்கத்து ஒரு புத்தகம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தேவையான புக்கு தான். அந்த புத்தகத்தை எப்படி படிக்கிறது? படிச்சா நம்ம படிக்க முடியலன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். முதல்ல அந்த புத்தகத்தை எடுங்க. அந்த புத்தகத்தில் பொருள் அடக்கம் இருக்குல்ல, அந்த பொருள் அடக்கத்தை பாருங்க. அந்த பொருள் அடக்கத்துக்குள்ளார உங்களுக்கு மனம் கவர்ற மாதிரி எந்த பொருள் அடக்கம் இருக்குது நல்லா இருக்கேன்னு தோணுச்சுன்னா அந்த பொருள் அடக்கத்தில் இது 300வது பக்கத்தில் இருக்குன்னா 300வது பக்கத்தில் போய் அதை படிச்சு பாருங்க. உங்களுக்கு பொருள் அடக்கத்துக்குள்ளாரே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தலைப்பு இருக்கும். 300வது பக்கத்தில் படிச்சா சுவாரஸ்யமா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க 10 பக்கம் படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முதல் பக்கத்துக்கு நீங்க வந்துருவீங்க. ஒரு புத்தகத்தோடு எந்த புத்தகம் படிக்க முடியாத புத்தகம் அல்ல. அப்போ புத்தகத்தோடு பழகுவது அப்படிங்கிறது என்னன்னா இது ரொம்ப முக்கியமானது. அதுபோல் புத்தகம் வாசிக்கல, புத்தகம் படிக்கிறது சொல்றோம்ல, பல்வேறு தலைவர்கள் உருவாகிருக்கிறாங்கல்ல, ஏராளமான பேர் இருந்து புத்தகம் எழுதுறாங்க, ஆய்வாளராக இருக்கிறாங்க, பெரிய தலைவர்களாக எழுதிருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையின் பெரும்பான்மை நேரம் புத்தகம் படிக்க செலவிட்டிருக்காங்க. குறிப்பாக இந்திய அளவில் ஒருவரை சொல்லணும்னா டாக்டர் அம்பேத்கர் நம்ம சொல்லலாம். ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் ஏராளமான ஆய்வுகளை பண்ணியிருக்காரு, பொருளாதாரம் குறித்து ஆய்வு பண்ணியிருக்கிறாரு, சமூகம் குறித்து ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல இந்திய அரசியல் சட்டத்தை தனிமனிதராக எழுதியிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஆள் எப்படி அதை படிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட உதவியாளர் ராட்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு இரவு 8, 9 மணி ஆயிடுச்சு. ராட்டு அவரோட உதவியாளர், அம்பேத்கர் அவர் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறாங்க. ராட்டு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிறாரு. தயாராகும் போது அம்பேத்கரை பார்த்து கிளம்புறேன்னு சொல்லும்போது அம்பேத்கர் சொல்றாரு, நீ கிளம்புறதா எனக்கு ஒரு டீ கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஒரு டீயை எடுத்தாந்து இதில் வச்சுட்டு ராட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிட்டார் ராட்டு, இரவு போயிட்டார். போயிட்டு மறுநாள் காலையில் வராரு. மறுநாள் காலையில் வந்தா அந்த அறைக்குள்ள அம்பேத்கரை பார்க்குறாரு. அவர் ஊற்றி கொடுத்த டீ அப்படியே இருக்குது. அம்பேத்கர் உட்கார்ந்த புஸ்தகம் கொஞ்சம் மாறி இருக்காரு, படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு நிரூபித்து பார்க்குறாரு ராட்டை பார்த்து கேட்குறாரு அம்பேத்கர், நீ வீட்டுக்கு போற, நீ போகலையா அப்படின்னா அந்த வாசிப்பு. ஏன்னா அவருக்கு வெறும் சுவாரஸ்யத்துக்காக படிப்பவர் அல்ல, அவருக்கு சமூக மாற்றத்தில் ஏதோ ஒன்று செய்யும். நம்மளை நம்பி இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இந்த நாட்டுக்காக எளிய மக்களுக்கான வாழ்க்கைக்காக படிக்கிறோங்கிறதுனால படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப போயிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில திரும்பி வந்திருக்கிறாரு பாத்தீங்களா. மறுநாள் காலை திரும்பி வந்தது கூட தெரியாத அளவுக்கு அவர் புத்தக குழு அல்ல, புத்தகத்தின் மேல் விருப்பம் இல்ல, மாறாக இந்த எளிய மக்களின் வாழ்க்கையின் மேல் கொண்ட பேரன்பின் காரணமாகத்தான் அவர் புத்தகத்தோட இருக்கிறாரு. அவர் புத்தகத்தில் இன்னும் சொல்லணும்னா சர்வதேச அளவில் இந்தியாவின் பெருமைகளை, வேதங்கள் குறித்து, புராணங்கள் குறித்து பல்வேறு நபர்கள் உலகம் முழுக்க பேசியிருக்கிறாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன்லாம் உலகம் முழுக்க அவர் பேசினது வேதங்களின் சிறப்புகள் குறித்து பேசினாரு. ஆனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்தியாவில் ஆல்டர்னேட்டிவ் வேதங்களுக்கு எதிரான ஒரு பண்பாடு இருக்குது. இங்க வேற ஒரு பண்பாடு இருக்குது. இந்திய வரலாறு என்பது பௌத்தத்துக்கும் பார்ப்பனித்து கொடுத்த போராட்டம் தான் அம்பேத்கர் நிறுவுறாரு. ஆல்டர்னேட்டிவாக இந்தியா என்பது அந்த முகம் அல்ல, இந்தியாவுக்கு வேற முகம் இருக்குது. இது புத்தரின் முகம், இது ஒரு மாற்று பண்பாடு இருக்குதுங்கிறத உலகத்தில் சொன்ன ஒரே ஆய்வாளர் டாக்டர் அம்பேத்கர் தான் சொல்றாரு. அப்போ டாக்டர் அம்பேத்கர் குறித்தால் அம்பேத்கர் உதாரணம் சொல்றேன். ஏன்னா இந்திய முகமாக இருப்பாருங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன். இதுபோல் பல விஷயம் நேரம் ஆயிடுச்சு, ஐயா வந்திருக்கிறாங்க, இதோட முடிச்சுக்கிற ஒரு செய்தி. அப்போ ஒரு வாசிப்பு, நீங்க தீவிரமா புத்தகத்தை தீவிரமா வாசிக்கிறீங்கன்னா, ரொம்ப தீவிரமா நீங்க வாசிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு எழுத்தாளனா மாறுவீங்க. ரொம்ப தீவிர வாசகன் தான் ஒரு எழுத்தாளனா மாற முடியும். ஒரு எழுத்தாளன் தான் எழுதுகிற விஷயத்துக்கு உண்மையா இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு வாசகன் அடுத்த பரிணாமத்துக்கு எழுத்தாளனா மாறுறான். ஒரு எழுத்தாளன் தான் எழுதுகிற விஷயத்துக்கு உண்மையா இருந்தான்னு வச்சுங்களேன், அடுத்த பரிணாமத்திற்குமா சிந்தனையாளனா மாறுவான். அப்ப எழுத்தாளன் ஒரு நேர்மையா தான் எழுதுறானோ அதற்கு உண்மையாக இருந்தால் ஒரு சிந்தனையாளனா மாறுவான். சமூக மக்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு விஷயங்களை சொல்றத ஒரு ஆய்வாளனா வருவான், மிக சிறந்த தலைவராக கூட வர முடியும். மாறாக எழுத்தாளன் தான் எழுதுகிற விஷயத்துக்கு உண்மை இல்லாம அது கதாபாத்திரத்துக்கு குரல், அது வந்து புத்தகத்துக்காக எழுதுன, அந்த பப்ளிஷுக்காக எழுதுன, அப்படி எழுதுனன்னு சொன்னா எவ்வளவு காலமானாலும் அந்த எழுத்தாளன் தன் வாழ்க்கைக்கும் தன் எழுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத எழுத்தாளர் என்ன தெரியுமா, வெறும் எழுத்தாளர் தான் சொல்லி போவான். அப்போ ஒரு வாசிப்பு மிக சிறந்த எழுத்தாளனை உருவாகிறது. ஒரு எழுத்தாளன் தன் எழுத்துக்கு நேர்மையாக இருந்தால் நான் ஒரு சிந்தனையாளனாக உருவாகிறான். இந்த முறையை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொண்டால்தான்
நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு நாம் எதிர்காலத்தை பார்க்க முடியும். இந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல, இந்தி சமூகத்தில் மட்டும் இல்ல, உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னா கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொண்டு நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு எதிர்காலத்தை பார்த்து எதிர்காலத்தில் எதெல்லாம் ஆபத்து என்று எச்சரித்தவர்கள் தான் இன்னைக்கு மாறி வந்திருக்கிறாங்க. இப்ப கூட இந்த புத்தக காட்சி சிறப்பாக நடப்பதுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றேன். 1938 இந்தி திணிப்பு 38 இந்தி திணிப்பு நடக்கும்போது அன்னைக்கு இருந்த நவீன எழுத்தாளர்கள் தன் மொழி, தமிழ் மொழி வச்சு, தமிழ் புத்தகம் வைத்து தான் நடக்குது. நிறைய பேச்சாளர்கள் தமிழ் வச்சு தான் போறாங்க. ஆன்மீக சொற்பாளிகள், இலக்கிய சொற்பாளர்கள், பத்திரிகை நடத்துறவங்க, அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா தமிழை அழித்து விட்டு இந்தி ஆதிக்கம் வரும்போது தமிழை வைத்துக் கொண்டு தொழில் செய்கிறவர்கள் பெரிய பெரிய அதிர்வு ஆகல, அதற்காக வினையாற்றவே இல்லை. அப்ப யார் வினையாற்றுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல 25 தந்தை பெரியார் எளிய மக்கள் அரசியப்படுத்தினாரு. தமிழை நீ எழுத படிக்க தெரிவதற்கு பிழையாக இருந்தாலும் இலக்கண அறிவு, தமிழ் அறிவை விடும் தமிழ் உணர்வு தான் உனக்கு முக்கியம். தமிழ் உணர்வும் அரசியல் அறிவு இருக்கிற யாரும் எழுத்தாளர் பெரியார் உடைச்சு விட்டார். பாத்தீங்களா? அந்த செட்டப் அப்படியே 38 வருது. 38 இந்தி தீர்ப்பு நடக்கும்போது பண்டிதர்களும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பெரியார் தான் உள்ள பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் இந்த மொழியை பாதுகாப்பதற்காக தன் உயிரை கொடுத்தவர்கள் புலவர்களோ, பெரிய தமிழறிஞர்களோ, நவீன இலக்கியவாதிகளோ இல்ல, எழுது படிக்க சுமாராக தெரிந்த தமிழுக்காக உயிரை கொடுத்த தாரமுத்து நடராசன் போன்ற எளியவர்கள் தான் அன்னைக்கு தமிழை பாதுகாப்பு. அன்னைக்கு மட்டும் தமிழை பாதுகாக்கலாம்னு வச்சீங்க, இலக்கியம் இருந்திருக்காது, பட்டிமன்ற பேச்சு இருந்திருக்காது, ஆன்மீக சொற்பொழி இருந்திருக்காது, எந்த நம்ம பேசுற எந்த கதையும் இருந்திருக்காது, யாரு புத்தகம் வச்சிருக்காரு. அதற்கு பிற்பாடு 1965 மாபெரும் இந்திய எதிர்ப்பு போறாங்க. அதே போல் தமிழ் மீது திணிக்கும் போது இதே மாதிரி எல்லா சமூகம் வேடிக்கை பார்த்தது. நல்ல பேச்சாளர்கள் உலகம் முழுக்க போய் பேசினாங்க, எழுத்தாளர்கள் புத்தகம் போட்டு வித்தாங்க, பத்திரிகை வித்தாங்க. இந்தி தமிழை ஆதிக்கம் செலுத்துதுங்கிற இந்த கவலையற்று அவர்கள் கொண்டாட்டமா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழில் எழுதி தமிழ் மட்டுமே புத்தகம் விற்கிறவர்கள் தமிழுக்கு எதிராக இந்திய ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அப்பவும் யாரும் வரல. அப்பவும் யாருன்னு பாத்தீங்கன்னா தாளமுத்து நடராசனை போல் அன்றும் எழுத படிக்க தெரியாத மிக சாமானியான உழைக்கும் தமிழர்கள் தான் தன் உயிரை கொடுத்து தமிழை காப்பாற்றி இன்னைக்கு இந்த புத்தக காட்சியில தமிழுக்கு எதிரான கண்ணோட்டங்கள் புத்தகமும் மிக அதிக அளவில் இருப்பதற்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த அந்த தமிழர்கள் தான் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த வரலாறை நாம் எப்போதும் தெரிந்து கொள்ளும். ஒரு புத்தகம், ஒரு அரசியல் சமூகத்தில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா வெளியில் நடக்கிற அரசியல் மாற்றம் தான் அதை செய்யும். அதனால் தான் எந்த ஊர்லயும் இவ்வளவு புத்தகம் கிடையாது. இன்னும் சினிமா கூட கிடையாது. மகாராஷ்டிரத்துல பெரிய மொழியெல்லாம், வங்காளம் உலகத்துக்கே அரசியல் சொன்னது. வங்காள இலக்கியங்கள் உலகத்தில் புகழ்பெற்ற இலக்கியம். அதுவும் சுதந்திர போராட்டத்தில் அது கொடுத்த புரட்சியாளர் மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்ததில்லை. அவ்வளவு சிறந்த இலக்கியங்களை, நவீன இலக்கியங்களை வங்காளத்தில் கொடுத்தாங்க. சினிமா கூட சத்யஜித்ரேங்கிற மிக சிறந்த சினிமாக்கார் வங்காளத்தில் போட்டு எடுத்து உலக புகழ் பெற்றாரு. மிருனால் சென் ஒருத்தர் உலக புகழ் பெற்றாரு. ஆனால் இன்னைக்கு வங்காள மொழியின் நிலை என்ன? வங்காள மொழியில் தமிழ், வங்காள சினிமாவே கிடையாது. வங்காள மொழியில் ஒரு படங்களும் கிடையாது. மகாராஷ்டிரத்தில் மகாராஷ்டிர மொழியே கிடையாது. அந்த மொழியை படமே கிடையாது. அப்ப என்னாச்சு? அவர்கள் தன் தாய்மொழி அழிவதை வேடிக்கை பார்த்துவிட்டு இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்துவதை அமைதியாக இருந்தார்கள். பெரிய படித்துள்ள இருந்தாங்க, ஸ்காலரா இருந்தாங்க, சினிமா எடுத்துட்டு இருந்தாங்க, இலக்கியம் எழுதினாங்க, புத்தகம் போட்டாங்க. இப்ப என்ன போச்சு? அந்த ஊர்ல அந்த மொழி புத்தகம் வாங்குவதற்கு ஆள் இல்ல, அந்த ஊர்ல அந்த சினிமா பார்க்கறதுக்கு ஆளும் இல்ல. ஹிந்தி படம் தான் மகாராஷ்டிரத்தில் ஓடுது, வங்காளத்தில் ஹிந்தி படம் தான் ஓடுது. தமிழ்நாட்டில் இந்தி படத்துக்கு இணையாக மார்க்கெட் இந்தியாவில் இருக்குதுன்னா அது தமிழ் படத்துக்கு தான் இருக்குது என்றால் அதற்கு பின்னால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன் உயிர் நீத்த தோழர்களின் பங்களிப்பு இருக்குது என்று தெரிஞ்சுக்கணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.